கொல்லிமலையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ரிசார்ட் இதுதாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு. பாவும் ஸ்விம்மிங் பூலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு 1 மந்த்ல இங்கே உள்ள கொண்டு வந்துருவோம். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 to 23 பீப்புள்ஸ் உள்ள நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய இட்லி. ஸோ ட்ரெடிஷ்னலாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறோம். ஃபாரஸ்ட் வியூவோட நீங்கள் டீ, காஃபி, இல்லை டிஃபன், இல்லை லஞ்ச் எது வேணாலும் இங்கே சாப்பிடலாம். இங்க பாருங்க, பச்சை மிளகாவை போட்டு அதில் ஒரு மசாலா செஞ்சு இதை அரைச்சி இந்த சுக்காவை செஞ்சுருக்காங்க. பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், இன்னொரு கேம் வாலிபாலும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி, ஒரு கபோர்டு, 2 சோஃபா, 3 பெட்டு. வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். கொல்லிமலைக்கு மேக்ஸிமம் வந்தாலே எங்க தங்குறதுங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இங்க தங்குறதுக்கான சூப்பர் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். அப்படி என்னன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நல்ல தம்பி ரெசார்ட் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டுல இருந்து, ரூம்ஸ்ல இருந்து, அப்புறம் என்வாயன்மெண்ட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். அதுவும் ஃபுட் எக்ஸ்பெஷலி நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்ட்ல, அதுவும் ட்ரெடிஷ்னலா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இங்க வந்து எப்படி டேஸ்ட் வைஸ்மே சரி, ட்ரெடிஷ்னலா இருக்கா, இல்ல ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கறது ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். நேரா உள்ள வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் மிஸ்டர் ஆனந்த். வணக்கம் சார். வெல்கம் டு NTR ஹெரிடேஜ் ரிசார்ட் பை லீ ராயல் ஹாஸ்பிட்டாலிட்டி. தேங்க்யூ சார். இந்த ரிசார்ட் சார்பாக உங்களை வரவேற்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். We are honored by your presence. தேங்க்யூ சார். நம்ம ரெசார்ட் இருக்குல்ல, எங்க லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம ரெசார்ட்ல என்னென்னலாம் ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். இந்த ரிசார்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லீ ராயல் ஹாஸ்பிட்டாலிட்டியோட இணைஞ்சி NTR ஹெரிடேஜ் ரிசார்ட்டுங்கிற பேரில் இயங்கிட்டு இருக்கு. கொல்லிமலையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ரிசார்ட் இதுதாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. நல்ல தம்பிங்கிறவர் இந்த ரிசார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் சினி ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால இங்கே நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட நினைவுகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ஒரு பாரம்பரியமான ரிசார்ட். இந்த ரிசார்ட்ல அந்த காலத்து பழமையை இந்த காலத்தோட புதுமையோட இணைச்சி நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற ஃபுட்டை பத்தி சொல்லணுங்க, ஏன்னா அது வந்து ஒரு டாப் நாச். இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஃபுட்ல ஃபுட் கலரிங் போட மாட்டோம், அஜினோமோட்டோ போட மாட்டோம். இங்க நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து கண்ட்ரி கோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆடுகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதாவது மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ல இருந்து தான் சிக்கனும் ஆட்டுக்கறியெல்லாம் வரும். இங்க அப்படி இல்லை, மலையில மேயக்கூடிய நாட்டுக்கோழியும் ஆடுகளையும் தான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப பாரம்பரியத்தோட, அதோட ருசி மாறாம, அதாவது அதோட பண்பாடும் அதோட பாரம்பரியமும் அந்த ட்ரெடிஷ்னலும் மாறாம ப்ரிப்பேர் பண்ணி இங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் இங்க இருக்கிற ஸ்பெஷல். அது மட்டும் இல்லைங்க, இங்க ஹாஸ்பிட்டாலிட்டியை பத்தி சொல்லி ஆகணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வர கெஸ்ட்டுக்கு இது ஒரு வந்து ஹோட்டல் மாதிரி இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியரா பழகுவாங்க, ரொம்ப சுலபமா வந்து மெர்ஜ் ஆவாங்க. அவங்களோட தேவைகள் என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்தபடி நாங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரெசார்ட் தான் இங்கே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் இது எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லுங்க சார். இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு 35 இயர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. அந்த டைம்ல கொல்லிமலையில் வேற எந்த ரிசார்ட்டுமே கிடையாது. இதுதான் நம்பர் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஹெரிடேஜ்ங்கிற கேட்டகரியில் இந்த ரிசார்ட் மட்டும் தான் இருக்கு. இங்கே 37 ரூம்ஸ் இருக்கு. அதில் வந்து 9 கேட்டகரிஸ் தான் நம்ம பிரிக்கலாம். இதில் 2 டார்மெட்ரியும் இருக்கும். இங்கே வர மக்களுக்கு தகுந்தபடி எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ரூம்ஸ், காட்டேஜஸ், டார்மெட்ரி, கான்ஃபரன்ஸ் ஹாலு, ரெஸ்டாரண்ட்டு, 2 சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வாலிபால், பேஸ்கெட் பால், ஷட்டில் கோர்ட்டு, கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து இண்டோர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ், கேரம், பல்லாங்குழி, இது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்ல இருக்கு. இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிசார்ட். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பாவும் ஸ்விம்மிங் பூலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு 1 மந்த்ல இங்க உள்ள கொண்டு வந்துருவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹோப் யூ வில் பி ஹேவிங் எ பிளசன்ட் ஸ்டே வித் அஸ். தேங்க்யூ. அது வந்து கிராமத்து தக்காளி சாம்பார், கொல்லிமலை சாம்பார். இது வந்து பாத்தீங்கன்னா நவதானிய பணியாரம், சிறுதானிய முட்டை பணியாரம், சிறுதானிய இனிப்பு பணியாரம், சிறுதானிய இட்லி, சட்னி, 2 சட்னி வகைகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய
இட்லி. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதை வந்து 5 வெரைட்டி ஆஃப் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அரிசி, உளுந்து, கம்பு, சோளம், அதுக்கப்புறம் பச்சை பயிர். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பொன் இட்லின்னு சொல்லுவோம். ஓகே சார். இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. காரணம் வந்து அது வந்து கல்லீரலை வந்து நல்லா வேலை செய்ய வைக்கும். கல்லீரல் இயங்கும் போது கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூதாதையர்கள்லாம் வந்து சிறுதானியத்தை சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு தகுந்தபடி தான் நம்மளோட ஜீன் இருந்தது. அதை வந்து இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு வந்து மாற்றிட்டோம், நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்தபடி. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கும் போது அந்த உடம்பு வந்து திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு பேலன்ஸ் ஆகும்போது ஆரோக்கியமாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே வந்து அந்த ஆரோக்கியமான ஃபுட்டு தான் இருக்கும். அந்த ஃபுட்டில் வந்து டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, அதில் ஹெல்த்தும் வந்து கலந்து தான் நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். இதே மாதிரி மற்ற ஐட்டத்தையும் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சிறுதானிய இனிப்பு பணியாரம். இதில் கூட பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு வந்து அவங்க சர்க்கரை யூஸ் பண்ணலைங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேனும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட்டு சர்க்கரையும் தேனும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்வீட்னஸ்க்காக. ஆமாம், தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானிய முட்டை பணியாரமும் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்துடலாம். ஓகே சார். இப்போ உங்க மலை தேன் கிடைக்குமா சார்? இந்த மலை தேன் இங்க கிடைக்கிற தேன் வச்சு தான் செய்றீங்களா? ஆமாங்க. இந்த ரிசார்ட்ல பயன்படுத்தக்கூடிய தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, காஃபி, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லிமலையில் விளையக்கூடியது. முக்கியமாக இந்த ரிசார்ட்ல ஆர்கானிக் முறையில் விளையக்கூடிய அந்த மிளகும் காஃபியும் தான் இங்கே வந்து ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து அந்த டேஸ்ட்டில் வந்து உங்களால் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். வெஜிடேரியன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்காக வந்து சிறுதானிய பணியாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லிமலை சாம்பார், கிராமத்து தக்காளி குழம்பு, 2 வெரைட்டி சட்னியோட சர்வீஸ் பண்ணுவோம். அதோட டேஸ்ட் பாருங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் பணியாரம் எப்படி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றீங்களோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. மஸ்ட் ட்ரை இந்த தக்காளி குழம்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, நவதானிய இட்லி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து கொல்லிமலை சாம்பார். இது கொல்லிமலை என்ன ஸ்பெஷல் சார்? கொல்லிமலையில் உள்ள காய்கறிகளை சேர்க்கறதுனால இது கொல்லிமலை சாம்பாரா இல்லை? அதாவது இங்கே மசாலா பொருள் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க கொல்லிமலையில. ஆமாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் மசாலா. அந்த மசாலா பொருட்களை பயன்படுத்தி அரவ முறையில் செய்யக்கூடிய சாம்பார். இந்த பவுடர்லாம் கிடையாதுங்க. சாம்பார் உண்மையிலே நல்லா இருக்கு. அதுவும் இந்த நவதானிய இட்லி கூட வேற லெவல். இந்த ரிசார்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த பாரம்பரிய ஃபுட்டு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ பிரெட்டு, பட்டரு, ஜாமு, அப்புறம் கார்ன்ஃப்ளாக்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஹெல்த்தினாலும் நம்மளோட பாரம்பரிய ஃபுட்டு இல்லை. அதை தான் இன்றைக்கி மெயினாக எல்லாருமே சிட்டியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே வந்து அதையே கொடுக்க நாங்கள் விரும்பல. ஸோ ட்ரெடிஷ்னலாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்களும் இதை பற்றி அவங்க வந்து குழிப்பணியாரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனிப்பு குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம், அதுவும் நவதானிய குழிப்பணியாரம், சிறுதானிய குழிப்பணியாரம்ல இங்கே தான் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து இதை டேஸ்ட் பண்ணிட்டு இந்த நினைவுகளை அவங்க போகும்போது அவங்களோட எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். அடுத்தது இந்த இனிப்பு பணியாரத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சார் இதில் தேனும் நாட்டு சர்க்கரையும் கலந்தா? ஆமாங்க. அதை ஸ்வீட்னிங்க்கு வந்து சுகர் போட மாட்டோம். ஓகே சார். இதை வந்து பிளெயினாகவும் சாப்பிடலாம், இந்த சட்னி சாம்பாரோட கலந்து சாப்பிடலாம். ஒரு ஸ்வீட் ஸ்பைசி கலந்து ஒரு யூனிக் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தேனோட இனிப்பு தெரியுது. நாட்டு சக்கரை, தேன் இது ரெண்டும் கலக்கும் போது அந்த தேனோட இனிப்பு தனியாகவே தெரியுது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, பணியாரம் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு, சொல்லவே வேணாம். சொல்லுங்க சார். இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃபைனாக மிக்சியில் அரைச்ச மாதிரி இருக்காதுங்க. அப்படியே வந்து திப்பியா உங்களுக்கு வந்து அம்மிக்கல் அரைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து டக்குன்னு உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். அதுதான் இதோட ஸ்பெஷல். சார் இது அம்மிக்கல்ல தான் அரைச்சிங்களா? இது எல்லாமே அரைச்சி தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ட்ரை இந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவேன். இங்கே வந்து பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, இப்போ ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஃபெசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாலியா. இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம், அதாவது 3 பேர் வரைக்குமே இங்க ஸ்டே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வெளியில பாருங்க 4 சேரு ஒரு டேபிளோட போட்டு ஃபாரஸ்ட் வியூ. அங்க பாருங்க, ஃபாரஸ்ட் வியூவோட நீங்க டீ, காஃபி, இல்ல டிஃபன், இல்ல லஞ்ச் எது வேணாலும் இங்க சாப்பிடலாம். உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா இந்த பாருங்க, ஒரு கண்ணாடி, அது மட்டும் இல்லாம ஒரு டிவி, ஒரு கபோர்டு, 2 சோஃபா, 3 பெட்டு. நீங்க பெட்ஷீட் தேவையில்லை, பாருங்க கூட பெட்ஷீட் வந்துருது, மேட்ரஸும் வந்துருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டீ, காஃபி வேணும்னா நீங்க கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க காம்ப்ளிமெண்டரியா வச்சிருவாங்க. உங்களுக்கு எப்போ டீ, காஃபி எது வேணும்னாலும் ரெடி பண்ணி நீங்களாவே குடிச்சிக்கலாம். காம்ப்ளிமெண்டரியா 2 வாட்டர் கேன் வந்துடும். ஒரு அட்டாச்சு பாத்ரூம், அங்க பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளஸ் கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் ரெண்டுமே வரும். பிளஸ் ஒரு வாஷ் பேஷனோட இங்க கொடுத்துருக்காங்க.
2 சோஃபா வந்துருது. ஓகே, ஒரு மிரர் வந்துரும். இது எல்லாமே சேர்த்து நீங்க வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா அரௌண்ட் 3500 வருது. இதுவே நீங்க வீக் எண்ட்ல வந்தீங்கன்னா 4000 வரைக்கும் வருது. இந்த ரூம் வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம அடுத்த ரூமுக்கு போவாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது 4 பெட் ஷேரிங் தான். இது பிரீமியம் வில்லான்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா இது 4 பேர் படுக்கிற மாதிரியான 2 ரூம் இருக்கு. அங்க ஒரு ரூம், இங்க ஒரு ரூம், சோஃபா இருக்கு, பிளஸ் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த டேபிள்ல உங்களுக்கு காஃபி டீ போடுறதுக்கு அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு காஃபி டீ வேணும்னா நீங்களே போட்டுக்கலாம். இங்க பாருங்க, கூடவே இந்த வாட்டர் பாட்டிலும் வந்துடும். LED டிவி, கபோர்ட் அண்ட் மிரர் இருக்கு. இங்க 2 பேர் நீங்க படுத்துக்கிற மாதிரி இருக்கு. கூடவே மேட்ரஸும் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துறாங்க. மொத்தம் 2 சோஃபா இருக்கு, 2 LED டிவி இருக்கு. 4 பேர் வரைக்குமே இங்க ஸ்டே பண்ணலாம். நீங்க பாத்ரூம் பாத்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். ஓகே, ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், அப்புறம் ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர் ரெண்டுமே வந்துடும். இந்த ரூம் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல 4500 வரைக்கும் வருது. வீக் எண்ட்ல பாத்தீங்கன்னா 5000 வரைக்குமே வருது. சரி, ஓகே, அடுத்த ரூம் போலாம் வாங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா நல்லவன் கூடம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரிசார்ட் ஆரம்பிக்கும் போது கட்டின பில்டிங்கா இருக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 to 23 பீப்புள்ஸ் உள்ள நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸா வரீங்க, பெரிய கேங்கா வரீங்க, டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்திலயோ, இல்ல ஒரு பெரிய ஃபேமிலி டூர் வரீங்க அப்படிங்கிற பட்சத்து ஒரே ரூம்ல எல்லாரும் ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உள்ள வாங்க. மொத்தம் 17 பெட்ஸ் இருக்கு பாருங்க. 17 பெட், அதாவது இது 23 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அங்க பார்த்த காட்டேஜ் மாதிரி தான் இதுலயும் என்னன்னா காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு டீ காஃபி போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா வச்சிருவாங்க. ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு வாட்டர் கேன் வச்சிருவாங்க. ரிசப்ஷனுக்கு அதிகமா போற மாதிரி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். ரிசப்ஷனிஸ்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடும், 2 சைடு மிரர் வந்துடும். ஓகே, உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்துடும், நார்மல் வாட்டர் வந்துடும். இந்த 17ல இருந்து 22 பேர் வரைக்கும் தங்குற இந்த ரூம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 17,000 தான் வருது. நீங்க வீக்கெண்ட்ல வந்தாலும் வீக் டேஸ்ல வந்தாலும் 17,000 தான் வருது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. நீங்க கேம்ப் ஃபயர் அமைக்கணும்னாலும் ஃப்ரண்ட்ல பாருங்க, பிளேஸ் இருக்கு பாருங்க. வாங்க, அப்படி கேம்ப் ஃபயர் கூட இந்த இடத்துல ரெடி பண்ணிக்கலாம். பக்கத்துல பார்க் இருக்கு, அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. உள்ள போயிட்டு நீங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான கரெக்டான ஏரியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ரெடி பண்ணணும்னு நீங்க ரிசார்ட்ல கேட்டா கூட உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. சரி, ஓகே, இந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரூம் போவாங்க. ரூம் புக் பண்ணும் போது காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த மாதிரி காக்டெயில் இல்ல லஞ்ச் இல்ல டின்னர் சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க பெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியதா இருக்கும். இது நேம் பாத்தீங்கன்னா பிளாக் பியூட்டி, இது நேம் பாத்தீங்கன்னா சன்ஷைன். சரி, இது எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் சூப்பரா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே, இந்த ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. நீங்க இப்ப ரெசார்ட்ல தங்கிருக்கீங்க, நீங்க வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து லஞ்ச் டின்னர் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியாவே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா நீங்க என்ன டிஷ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அவங்க குக் பண்ணி தந்துருவாங்க. இல்ல நான் வெளியில தங்கியிருக்கேன், இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற டிஷ் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை. இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோல என்னென்ன டிஷ்னு காட்டிடுவோம், என்னென்ன டிஷ்னு சாப்பிட்டு காட்டிடுவோம். என்னென்ன டிஷ் சாப்பிடணும், எனக்கு இந்த டிஷ் சாப்பிடணும்னு ஆசை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நீங்க இங்க வந்து கூட சாப்பிட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் இங்க ஏற்பாடுகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழினா நார்மலா இந்த கடையில விற்கிற நாட்டுக்கோழிலாம் இல்லை. இவங்களே இங்க இருக்கிற கிராமங்கள்ல வளர்ற நாட்டுக்கோழியும் புல் மேய்ற இந்த மலையாடுகள், குறும்பாடுகள், இதோட கறிங்களும் இங்க சமைச்சு தந்துட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப ஸ்பெஷல் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அருவி நாட்டுக்கோழி சுக்கா ரொம்பவே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம மாசி பன்னீர் மிளகு பிரட்டல்ங்கிற டிஷ்ஷும் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். ஓகே, இப்போ லஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லஞ்சில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. என்ன சீக்ரெட்ங்கிறத உள்ள போய் பார்ப்போம். இங்க செய்யற ஒவ்வொரு உணவாகட்டும், இந்த உணவுல இவங்க ஒரு குறியீடு வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற லொகேஷன், அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா இதோட ஹிஸ்டரி ஆகட்டும், இந்த கொல்லிமலையோட ஹிஸ்டரி ஆகட்டும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிளேஸை வச்சியோ இதை வச்சு இங்க டிஷ்ஷஸ் செய்யறாங்க. அதுவும் இல்லாம இவங்க அவங்களோட அரைச்ச மசாலாவில இருந்து செய்யறாங்க. இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு, இந்த குறியீடுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷையும் சாப்பிடும் போது நான் சொல்றேன். வாங்க. கோழி இஞ்சி ரசம் சூப். நாட்டுக்கோழியை இடிச்சு அதுல இஞ்சி கலந்து ஒரு சூப் செஞ்சிருக்காங்க. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சூடா இருக்கு. இதோட கலர் பாருங்க, பார்த்தாலே தெரியும். நல்லா ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பைசியா இருக்கு. அந்த இஞ்சியோட அந்த ஃப்ளேவர் வந்திருக்கு. டேஸ்ட்டும் வேற லெவல். வெஜ் நான்வெஜ்னு 2 விதமா இருக்கு. நான்வெஜ்ல இருந்தே ட்ரை பண்ணிடுவோம். அரப்பா மட்டன் வறுவல் சார்.
ஹரப்பா மட்டன் வறுவல். இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸ், அதாவது இந்த இடத்துல ரொம்ப யூனிக்கான டிஷ் இது பாருங்க. ஓகே, இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். திணை சோறு ஹரப்பா மட்டன் வறுவல். அந்த மிளகோட டேஸ்ட் அப்படியே தெரியுதுங்க. அதாவது இந்த கொல்லிமலையில இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மிளகு தான் ஹைலைட்டு. கடையில வாங்குற மசாலாவை விட இவங்க ஓனாவே அரைக்கிறாங்க மசாலா, அதுதான் ஹைலைட்டு. நல்லா குக் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆயிருப்பாங்க, ரொம்ப சாஃப்டா குக் ஆயிருக்கு. நார்மலாவே எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்பதாங்க மேட்ரு, இந்த ரெசார்ட்டோட ரொம்பவே சிக்னேச்சரான டிஷ்னா நான்வெஜ் இல்ல, வெஜ்ஜிலே சிக்னேச்சர். பன்னீர்ல செய்யறாங்க. இது பேர் என்னன்னா மாசி பன்னீர் மிளகு வறுவல். டிஷ் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுல இன்னொரு நான் சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல. இங்க ஒரு கோயில் இருக்கு, மாசி பெரியசாமி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளோட ஞாபகார்த்தமா இந்த டிஷ் செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு டிஷ்லயும் ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கு. நான் ஒவ்வொரு டிஷ் வரும்போதும் ஒவ்வொரு சீக்ரெட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த சீக்ரெட்லாம் உங்களுக்கு இப்போ நீங்க இங்க வரீங்க, எந்தெந்த பிளேஸ் போகணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லை, அப்போ நீங்க ஃபுட்டு சாப்பிடும் போதே அந்த ஐடியா வந்துடும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி. வெறும் நாட்டுக்கோழி இல்லைங்க, கொல்லிமலை நாட்டுக்கோழி. கொல்லிமலையில உள்ள நாட்டுக்கோழிகளுக்குலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது மலைப்பகுதியில வாழ்ற எல்லா உயிரினமும் தேவையில்லாத மாசு எந்த இதுவுமே இல்லைங்க. இங்க ஃபுல்லாவே நேச்சர், இயற்கையாவே எல்லாமே கிடைக்கும். அப்போ இங்க இதுங்க சாப்பிட்ற அந்த உணவாகட்டும் எல்லாமே இயற்கை உணவு. இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்ற இயற்கை உணவு இப்போ நாட்டுக்கோழி சாப்பிட்டு நமக்கு வரும்போது இதுவும் நல்ல ஹெல்த்தான உணவா இருக்கும். நீங்க வீட்டுல நாட்டுக்கோழி சமைச்சிருப்பீங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுவும் இந்த பன்னீரையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற லெவலா இருக்கு, சொல்ல தேவையில்ல. நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்படி தெரியும். அந்த திணை அரிசி ரொம்பவே பிடிச்சிருக்கு. வந்தீங்கன்னா நார்மல் ரைஸை விட இதை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம பார்க்க போது நம்ம அருவி நாட்டுக்கோழி சுக்கா. நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு டிஷ்லையும் ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கணும். இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. கொல்லிமலையில ஒரு அருவி ரொம்பவே ஃபேமஸ். அந்த அருவியை தழுவி தான் இந்த நேம் வச்சிருக்காங்க இதுக்கு, நம்ம அருவி நாட்டுக்கோழி சுக்கா. இந்த நாட்டுக்கோழி சுக்காவில நான் ஏற்கனவே சொன்னல மசாலா அவங்களே அரைப்பாங்க. இதுல ஸ்பெஷலா இவங்க பச்சை மிளகாவை போட்டு அதுல ஒரு மசாலா செஞ்சு இதை அரைச்சி இந்த சுக்காவை செஞ்சிருக்காங்க. பச்சை மிளகா அரைஞ்சி அந்த விதை இருக்கிறது தெரியுது அவங்களுக்கு. பச்சை மிளகாவை கலந்து சாப்பிட்டீங்கனாலே நல்லா இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனா அந்த ஃபிளேவர் இதுல கலக்கும் போது வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த டிஷ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது கொல்லிமலை ட்ரைபல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அப்படியே இந்த மீனை சுட்டு தருவாங்க. பொரிச்சு மீனை வாழையில போட்டு சுட்டு தருவாங்க. இந்த ஃபிஷ் உடைக்கும் போது தெரியும் பாருங்க எப்படி இருக்கும். நார்மல் தான், அவங்க அரைக்கிற மசாலா தான். அதாவது ஒவ்வொரு டிஷ்ஷையும் நீங்க பார்க்கும் போதே தெரியும் கடை மசாலாங்கிறது அழகா தெரியும். இந்த மசாலா பாருங்க, நல்லா இந்த மீனுக்குள்ள மசாலா பாருங்க எப்படி உடையுது பாத்தீங்களா. சரி, ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுவோமா? இப்பதான் ஃபிஷ் சாப்பிடவே நல்லா இருக்குங்க. அதாவது மலைப்பகுதியில தான் பியூர் வாட்டர் கிடைக்கும். அங்க இருக்கிற மீனை சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, வேற லெவல். கொல்லிமலை சட்டி மீன் குழம்பு, சட்டியில வச்சு மீன் குழம்பு. இந்த பானையில வைக்கிறதுக்கும் சட்டியில வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சட்டி மீன் குழம்புங்கும் போது அதோட சுவை இன்னும் மெருகேற்றும். அதுலயும் நம்மளே அரைச்ச மசாலானா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் பார்க்க போறோம். ஓபன் பண்ண போறாங்க. அந்த மீன் பாருங்க தழும்புது, எப்படி உடையுது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு வெந்திருக்கு. மீன் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே நல்லது. எல்லாருக்குமே தெரியும் மீன் சாப்பிட்றது கண்ணுக்கு நல்லது, அது மாதிரி மீன் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுதான். அப்படியாப்பட்ட மீன் குழம்போட டேஸ்ட்டை பார்ப்போம். மீன் குழம்பு தாங்க, அதுல மாற்றமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு மீன் குழம்பு. அது இந்த மீன் குழம்பு சாப்பிடும் போது அப்படி இருக்கு. ஓகே, நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நமக்கு கடைசியா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாருங்க, கருப்பட்டி பாயாசம். கருப்பட்டியில இந்த பாயாசம் செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அந்த கருப்பட்டியோட அந்த ஸ்மெல் அப்படியே வருது. அதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னா கருப்பட்டி பாயாசம் அப்படிங்கும் போது அதுல கருப்பட்டி ஸ்மெல் வந்தாதான் அது கருப்பட்டி பாயாசம். அது இதுல வருது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த கருப்பட்டி பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்ம வியூவர்ஸுக்கு இவங்க என்ன ஸ்பெஷலா பண்ணலான்னு பிளான்ல இருக்காங்க. இது என்னன்னு நான் கடைசியில வீடியோ முடியும் போது சொல்றேன். சரி, வாங்க அடுத்தது போவோம். ஓகே, அடுத்தது நம்ம எந்த ரூம் பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க கப்புள்ஸா இருக்கீங்க, பேர், அதாவது உங்களோட பார்ட்னருக்கு இப்போ பர்த்டே, அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, அதுக்கு நீங்க இங்க ஏற்பாடு பண்ணலாம். இங்க ரூம் நீங்க புக் பண்ணும் போதே அவங்கள்ட்ட நீங்க புக் பண்ணும் போதே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனோட ஒரு ரூம் ரெடி பண்ணி தந்துருவாங்க. சர்ப்ரைஸ் பக்காவா கொடுக்கலாம். அந்த இடத்துல இங்க பாருங்க,
நீங்கள் மட்டும் இப்போ உங்களோட பேருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு கேக்லேருந்து எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்காவாக இந்த இடத்துல சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரி நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி புக் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3000 தான் வரும். ஒன் டேவுக்கு ஜஸ்ட் 3000ல இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு பெட் வந்தது, ஒரு சோஃபா, ஒரு எல்இடி டிவி ப்ளஸ் ஒரு மிரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் கேன், அப்புறம் கிளாஸு. நெக்ஸ்ட் உள்ள வந்தீங்கன்னா அதே மாதிரி பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர். ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துருக்கிறது சில்ட்ரன்ஸ் பார்க் தான். இப்போ நீங்கள் இப்போ ஃபேமிலியோடு வரீங்க, சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இடம் இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல் பரப்பளவும் நல்ல கேம்ஸ் ஆடுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு. குழந்தைங்க வந்து ஊஞ்சல் ஆடலாம், அப்படி இல்லையா அதில் விளையாடலாம். அங்கே பாருங்கள், அதில் விளையாடலாம். ஈவினிங் டைமில் இங்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த இடம் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் காட்டினா அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஃபன் பண்ணுறதுக்கும், இல்லை கேம் ஆடுறதுக்கும். பெரியவங்களுக்கு வேணும் இல்லை, பெரியவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கு ஒரு வேளை போர் அடிக்குது, ஏதாவது கேம் ஆடணும் போல் இருக்குது, சரி இங்கே நீங்கள் ஏதாவது ஆடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், போடலை, இந்த வாட்டி போகிறேன் பாருங்க, போடலை, அடுத்த வாட்டி போடுறேன். இங்கே பாருங்கள், பேஸ்கெட் பால் மட்டும் இல்லை, பேட்மிண்டனும் இருக்குது. வின் த மேட்ச், பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், இன்னொரு கேம் வாலிபாலும் இருக்குது. இது அவுட்டோர் கேம்ஸு. இது இல்லாமல் இண்டோர் கேம்ஸும் இருக்குது. இண்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, பேஸ்கெட் பாலு, அதுக்கப்புறம் பேட்மிண்டன் பார்த்தோம், அடுத்தது வாலிபாலும் இருக்குது. சும்மா டச் எடுப்போம். கிரிக்கெட் கூட இங்கே ஆடலாம். நீங்கள் குரூப்பாக கேங்காக வந்தீங்கன்னா அதுக்கும் கிரவுண்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே இண்டோர் கேம்ஸும் இருக்குது. செஸ் போர்டு இருக்குது பாருங்க, செஸ் போர்டும் நீங்கள் வேணும்னா இங்கே வந்து விளையாடலாம், பீஸ்ஃபுல்லாக விளையாடலாம், உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரம் போர்டும் இருக்குது, அங்கே இருக்குது பாருங்க. உங்களுக்கு கேரம் போர்டு ஆடினா கூட இங்கே நீங்கள் ஆடலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக ஆடினாலும் ஆடலாம், இல்லை இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு ஆடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மாதிரி மலைப்பகுதிகளுக்கு மேக்ஸிமம் பேரா வரணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவும் மேரேஜ் ஆகிட்டு ஹனிமூன் வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இது மாதிரி மலைப்பகுதிகள், ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை, இது மாதிரியான ஏரியாங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே வரணும், ஹனிமூன் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக கொண்டாடிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிசார்ட் கரெக்டாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேளை ஹனிமூன் பிளான் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ரிசார்ட்டுக்கு நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா இப்படி நாங்கள் இந்த பிளானிங்கில் வரோன்னு அவங்க உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க மக்களே, ஹனிமூனை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு மெமரியாக அவங்க கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போதும் போல் ஒரு சோஃபா, ஒரு எல்இடி டிவி, அதே அட்டாச்சு பாத்ரூம், அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர், காஃபி எல்லாமே கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது, பாத்ரூமில் இருக்குது. பாத்ரூமில் என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க, உங்களுக்கு ரோஸ் வாட்டரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாத் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகே, வீடியோட எண்டிங் வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், இங்க எனக்கு ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால ஃபுட்டு உள்ள யாரு சமைச்சா அப்படின்னு கேட்கும்போது செஃப் தான் சொன்னாங்க. சார் சொல்லுங்க உங்க நேம்? என் பேர் மூர்த்தி சார். மூர்த்தி சார், உங்களோட ஃபுட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் சார், எங்களுக்கு ஃபுட்டு நீங்க இது ப்ரொவைட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இது மாதிரியான வீடியோஸ் இனிமேல் தொடர்ச்சியா வரும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெசார்ட்டுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் நேம் சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தராங்களாம். இந்த ரெசார்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து விசிட் பண்ணலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.